இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான தலைப்பில் பார்க்க போகிறோம். எதை விட்டு கொடுக்க வேண்டும், எதை விட்டு கொடுக்க கூடாது பார்க்கலாம். முதல்ல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பகுதி எதை விட்டு கொடுக்கணும், அடுத்த பகுதியில் எதை விட்டு கொடுக்க கூடாதுங்கிறத நம்ம பார்க்கலாம், வாசிக்கலாம். மத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 40வது வசனம். உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றிருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. இதில் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசிக்க முடியும். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உடைய கேட்டா கொடு, உணவை கேட்டா கொடு. 1 மைல் தூரம் வர உன்னை பலவந்தம் பண்ணினா 2 மைல் தூரம் போ. யாராவது உங்கள்கிட்ட கடன் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு நீ முகம் கோணாத. இந்த மாதிரி நீ விட்டு கொடு. உன்னுடைய பணத்தை, உன்னுடைய உடைய, உன்னுடைய உணவை, உன்னுடைய நேரத்தை, உன்னுடைய சத்துவம், உன்னுடைய பலனை விட்டு கொடு, மற்றவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இதெல்லாம் ஏன் நான் செய்யணும் அப்படின்னு சொன்னால், இவைகளை நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய புகழுக்காக தேவன் செய்ய சொல்லுகிறாரா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. வேதம் அழகாக சொல்லுகிறது, நீங்கள் எதை செய்தாலும் உங்கள் தர்மம் வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது. அதைத்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது மாத்திரம் இல்லை, இதை செய்யும் பொழுது நம்மளுடைய புகழுக்காக செய்யக்கூடாது. இன்னைக்கு அநேகர் தர்மம் பண்ணுவாங்க, தர்மம் பண்ணிட்டு அதை செல்ஃபி எடுத்து அநேகருக்கு போடுவாங்க. இந்த பாருங்க, நான் இவ்வளோ பேருக்கு நான் தர்மம் பண்ணுறேன். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன, நீங்கள் செய்கிறது வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது. என்னுடைய புகழுக்காக மனிதர்கள் என்னை உயர்த்தி பேசணும், மனிதர்கள் அவங்களுடைய மனசில் என்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கணும், என்னை கனப்படுத்தணும், கௌரவமாக நினைக்கணும். எதுக்காக செய்யாதீங்க. நீங்கள் எதை செய்தாலும் அந்த ரங்கத்தில் கர்த்தருக்கு தெரிகிற மாதிரி செய்யுங்க. கர்த்தர் செய்ய சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு சொல்லி செய்யுங்க. எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். மனிதர்களுக்காக செய்யாம கர்த்தருக்காக முறுமுறுப்பு இல்லாமல் மனப்பூர்வமாக நீங்கள் செய்யுங்க தேவஜனமே. அடுத்ததாக, இவைகளை நான் ஏன் செய்யணும்? கர்த்தர் சொல்லுகிறார், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தில் வாங்கினது நான் ஏங்க மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் வாசிக்கலாம். மத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனம். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். இன்னைக்கு நம்ம யாருக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு உதவி செஞ்சால் இன்னொரு காலத்தில் அவங்க நமக்கு திருப்பி செய்வாங்க. இப்போ கல்யாணத்தில் போய் மொய் வைப்பாங்க, மொய் வச்சுட்டா அதை எழுதிக்குவாங்க. ஒருவேளை 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 100 ரூபாய் வச்சுருப்பாங்க. அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி அது பெருசாக இருக்கும். ஆனால் 10 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம் வரும் பொழுது அந்த மொய் நோட்டை பார்த்து அதே 100 ரூபாய் கொண்டு போய் வைப்பாங்க. திருப்பி செய்யும் பொழுது, நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்து அதை திருப்பி செய்யும் பொழுது அது நமக்கு பலன் அல்ல. ஏன்னா உலகத்துடைய நியதி என்னன்னு சொன்னால், ஒரு மனிதன் ஒரு காரியத்தை விதைத்தா அதுக்கான பலனை அவன் அறுவடை செய்தே ஆகணும். மனிதன்ட்டு வந்துட்டா அதோடைய பலன் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் மனிதர்கள் திருப்பி செய்யாத போது கர்த்தர் உங்களுக்கு செஞ்சால் அவர் நிறைவாக உங்களுக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். ஏசாயா 58:7-8 வசனங்கள். பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும்.
நீங்கள் ஏழைகளுக்கு, திக்கற்ற மக்களுக்கு, பிறருக்கு உதவி செய்யும் பொழுது நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறுறீங்க. கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். இன்றைக்கி அக்கா தங்கச்சி ஒரு வீட்டில் இருப்பாங்க. தங்கச்சிக்காக அக்கா விட்டு கொடுக்க மனசு இருக்காது, அக்காவுக்காக தங்கச்சி விட்டு கொடுக்க மனசு இருக்காது. ஒரு குடும்பங்கள் அண்ணன் தம்பி இருக்கலாம். இன்றைக்கி எத்தனை சொத்து தகராறு, இன்றைக்கி கோர்ட்டில் அநேகம் கேஸுகள். கணவன் மனைவி விட்டு கொடுக்க முடியாமல், அண்ணன் தம்பிங்க விட்டு கொடுக்க முடியாமல், சொத்து பிரச்சனை, நல பிரச்சனை, வாய்க்கால் பிரச்சனை, விட்டு கொடுக்காததுனால தேவஜனம், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எதையும் கொண்டு வரவும் இல்லை, கொண்டு போக போகிறதும் இல்லை. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் மரித்ததுக்கு பிறகு அந்த மனிதனுடைய சரீரத்தில், எலும்பில் 2 மட்டும்தான் தங்கும். ஒன்று அந்த மனிதனுடைய பாவம், இன்னொன்று அந்த மனிதன் பெற்றிருக்கிற அபிஷேகம். தேவஜனமே, அது 2 தான் நம்ம கூட வரோம். பாவத்தை தொலைக்கணும்னா நம்ம ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கணும். நீதி நியாயங்களை நம்ம செய்யணும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுமே கர்த்தருடைய பிள்ளைகள் தான். அந்த ஏழைகளுக்கு நீங்கள் செய்யும் பொழுது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். தேவஜனமே, இந்த உலகத்தில் நீங்கள் எதையெல்லாம் சம்பாதித்து கொள்ள முடியுமோ அவைகள் எல்லாவற்றையும் மற்றவர்களுக்காக கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் கொடுங்க. யாருக்கு கொடுக்கலான்னா, நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யுங்க. நீங்கள் ஒருத்தருக்கு உதவி செய்கிறீங்கன்னா அந்த உதவியை பெற்றுக்கொண்டு அவங்க மதுபானத்தை குடிக்கவோ அல்லது போதை வஸ்துகளை பயன்படுத்தவோ, பாவத்துக்கோ துன்மார்க்கமான காரியத்துக்கோ உங்கள் பணத்தை செலவு செய்யக்கூடாது. நீங்கள் ஒருத்தருக்கு உதவி செய்கிறீங்க, அந்த உதவி அந்த குடும்பத்தை வாழ வைக்கணும். 2வதாக, நீங்கள் ஒரு நபருக்கு உதவி செய்கிறீங்கன்னா அது அவர்களை சோம்பேறிகளாய் மாற்றிவிடக்கூடாது. நீங்கள் யாருக்கு உதவி செய்யலாம், எதற்காக செய்யலாம் அப்படின்னா, தொழில் தொடங்கிறதுக்காக உதவி செய்யலாம், ஒரு கல்விக்காக செய்யலாம், உணவுக்காக செய்யலாம், அவங்கள நீதிக்கு உட்படுத்துவதற்கு பரிசுத்த வேதாகமத்தை வாங்கி கொடுக்கலாம். ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம். ஒருத்தருக்கு ஆலயத்துக்கு போக காசு இல்லை, ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம். இந்த உலகத்தில் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்கள் ஞானவான்கள். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்கள். தேவஜனமே, இந்த உலகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, ஏழைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு நீங்கள் எதை செய்தாலும் தேவன் அதை பல மடங்காக உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். இவைகளை தான் நீங்கள் விட்டு கொடுக்கலாம். தாராளமாக மனப்பூர்வமாக செய்யுங்க. மனுஷருக்காக செய்யாதீங்க, புகழ்ச்சிக்காக செய்யாதீங்க, துன்மார்க்கருக்கு செய்யாதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு செய்யுங்க. நீதி நியாயத்துக்கு ஏதுவாக செய்யுங்க. தேவன் எதையெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்களோ அதை தேவன் நிச்சயம் திரும்ப கொடுப்பார். தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் வாழுவீர்கள். பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்கன்னா 3லிருந்து 9 வரைக்கும் இயேசு கிறிஸ்து நமக்காகவே இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்தார். நமக்காகவே எல்லாவற்றையும் பரலோக மகிமையை விட்டு கொடுத்தார். அவருடைய பிள்ளைகள் நாமும் கொடுக்கிறவர்களா, நேசிக்கிறவர்களா, அன்பு காட்டுறவங்களா, விட்டு கொடுக்கிறவங்களா இருக்கும் பொழுது தேவன் உங்களையும் மேன்மைப்படுத்துவார். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களை அன்புள்ள ஆண்டவரே, எதை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கி குடும்பத்தில் விட்டு கொடுக்க முடியல, நண்பர்கள்ட்ட விட்டு கொடுக்க முடியல. இந்த விட்டு கொடுக்காததுனால தான் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, சகோதர சகோதரிகளுக்குள்ள பிரச்சனை, நண்பர்களுக்குள்ள பிரச்சனை, மனுஷனுக்கும் பிரச்சனை. இன்றைக்கி தேசம் அளவும் பிரச்சனை. தண்ணியை கொடுக்கல, கரண்ட் கொடுக்கல, அரிசி கொடுக்கல. ஆண்டவரே, இன்றைக்கி நம்ம ஏழை ஜனங்களுக்கு, கேட்கிறவர்களுக்கு கொடுக்கும் பொழுது பரத்தில் அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா எங்களுக்கு வெளியரங்கமாய் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறீர். சுயநலம், தகப்பனை, வஞ்சகம் எங்கள் இருதயத்தில் காணப்படாதபடி உங்கள் பிள்ளைகளாக நாங்கள் இருக்கணும். கர்த்தர் உதவி செய்யுங்க, ஆசீர்வாதங்க. இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். தேவஜனமே, கேட்கிற யாருக்கும், தகுதி உள்ளவர்களுக்கு, அதை பெற்றுக்கொள்ள பாத்திரவான்களுக்கு கொடுங்க. நீங்கள் கொடுத்ததை தேவன் பல மடங்கா உங்களுக்கு திருப்பி கொடுப்பார்.